அண்மை செய்தி. கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட 14 வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்யும் பணி தொடங்கியிருக்கிறது. கொளத்தூர் தொகுதிக்கான 14 வாக்குச்சாவடிகளில் இவிஎம் பர்ன்ட் மெமரி மைக்ரோ கண்ட்ரோலரை சரிபார்த்து உறுதிப்படுத்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மனு அளித்திருந்தார். அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அதிகாரிகள் சரிபார்த்து வருகின்றனர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள 14 வாக்குச்சாவடிகளில் உள்ள மின்னணு வாக்கு இயந்திரங்கள் சரிபார்க்கப்படுகின்றன. இன்று முதல் 7 நாட்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்யும் பணியானது நடைபெறும். ஒவ்வொரு நாளும் 2 வாக்குச்சாவடி மின்னணு இயந்திரங்கள் ஆய்வு செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிவண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட நிலையில தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த 14 மையங்கள்ல பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்ததன் பேரில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருந்த சாந்தி முன்னிலையில தற்பொழுது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கும் பணி என்பது தொடங்கி இருக்கிறது. திமுக சட்டத்துறை செயலாளர் என்.ஆர். இளங்கோ, அதே போல சட்டத்துறை துணை செயலாளர் சந்துரு உள்ளிட்டோர் திமுக சார்பில் அந்த இவிஎம் மிஷின் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைக்குள் சென்று இந்த சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியில் பாத்தீங்கன்னா சட்டப்பேரவை தேர்தல் 35 வேட்பாளர்கள் களம் காண்கின்ற நிலையில அந்த அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில தற்பொழுது அந்த பணி என்பது தொடங்கி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிவண்ணன். இது சுப்ரீம் கோர்ட்டோட வழிகாட்டுதலின் பேர்ல இவிஎம்ல பொருத்தப்படக்கூடிய சிம்பிள் லோடிங் யூனிட் அப்படின்னு ஒரு கருவியை பொருத்துறாங்க. அது யாருடைய மேற்பார்வையிலையோ இல்லை கண்காணிப்பிலையோ வர்றதில்லை. எல்லா மிஷினையும் இவிஎம்ல இருக்கக்கூடிய பேலட் யூனிட்டு, கண்ட்ரோல் யூனிட்டு, விவிபேட்லாம் நாம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டாலும் கூட அந்த சிம்பிள் லோடிங் யூனிட் என்று சொல்லக்கூடிய அந்த கருவியை எலெக்ஷனுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் பொருத்துவாங்க. அது சுப்ரீம் கோர்ட் தேர்தலுக்கு பிறகு 7 நாட்களுக்குள்ள மனு செய்தால் அந்த மெஷின் சரியாக ஒர்க் பண்ணுதா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதன் பேரில் தான் இன்றைக்கி நாங்கள் கொடுத்த மனுவின் பேரில் இன்றைக்கி அந்த ப்ராசஸர் சரியாக ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 14 வாக்குச்சாவடிகளுக்கு கேட்டிருக்கோம். அது இன்னிலேருந்து துவங்குது. பெல் என்ஜினியர் வந்திருக்காங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு தான் நம்ம ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம்.